கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு பயங்கர கோவமாக நின்றுட்டு இருக்காங்க சாமுண்டீஸ்வரி. அவங்க தங்கச்சி வந்துட்டு, அக்கா விடுக்கா பார்த்துக்கலாம், அவன் என்ன எந்த ஊர் எப்படி வந்துட்டு இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் விசாரிக்க சொல்கிறேன், அவனை கொண்டு வந்து உன் காலுக்கு அடியில் போடுறேன்க்கா வாக்கா அப்படின்னு சொல்ல அதுக்கடுத்து சாமுண்டீஸ்வரி அவங்க தங்கச்சி எல்லாம் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கிட்டு வந்துட்டு கார்த்தி ரேவதி எல்லாம் பேசிகிட்டு இருந்த மாதிரி காமிச்சிட்டு இருந்தாங்கல்ல. கார்த்தி வந்துட்டு இந்த பாட்டிலில் உடைச்சதுமே ரேவதி வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. ஓஹோ, நீ அவ்வளோ பெரிய பருப்பா, சரி சரி, நான் வந்துட்டு சொன்னதை சொல்லிட்டேன், அவ்வளோதான், என்னோட பிளான் எல்லாம் நீ சொதப்பி மறுபடியும் பெரிய ஒரு பிரச்சனையை தான் ஏற்படுத்திட்டேன். உன்னை யார் தேவையில்லாமல் அந்த போட்டியில் கலந்துக்க சொன்னா? செயினும் வேணான்னு சொல்லிட்டு தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டேன். அப்படி இருக்கும்போது போட்டியில் மட்டும் எதுக்கு கலந்துக்கிட்ட? உன்னை யாராவது கலந்துக்கணும்னு சொல்லிட்டு கேட்டாங்களா? ஊரில் இத்தனை பேர் இருக்கும்போது உனக்கு மட்டும் எதுக்கு தேவையில்லாமல் இப்படி ஒரு ஆத்திரம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏய் நில்லு, நீ என்ன வேணா பேசிட்டு போவ, கேட்டுட்டு இருக்கணும் எனக்கு என்ன அவசியமா? நீ சொல்றதெல்லாம் என்னால் கேட்க முடியாது, ஒழுங்கா வழி விடு, நான் போகணும் அப்படின்னு சொல்ல, நான் சொல்கிறத சொல்லிட்டேன், இந்த ஊரில் இருக்கக்கூடாது, அவ்வளோதான், என் கண்ணு முன்னாடியே நீ வந்துட்டு வரக்கூடாது, ஒழுங்கா இங்கேருந்து ஓடி போயிரு அப்படின்னு சொல்ல, இவன் மறுபடியும் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஆனந்த் இவங்களை வந்துட்டு பயங்கரமாக சிரிக்கிறாங்க. அடுத்து இங்கே சீன் கட் பண்ணி வீட்டில் தான் வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. காரில் போய் இறங்கினதுமே சாமுண்டீஸ்வரி பயங்கர கோவமாக இருக்கா. இந்த திக்கு அவங்க ஹஸ்பண்டு மருமக வேற காமெடி பண்ணிட்டு இருக்காரு. அவன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும், அவன் யாரு, எந்த ஊருக்காரன், எங்கேருந்து வந்துட்டு இங்கே வேலையை காமிச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, அக்கா நானும் கொலை வெறியில தான்க்கா இருக்கேன், எத்தனை பேர் உன் பக்கத்தில் வர்றதுக்கே பயந்து நடுங்குவாங்க, ஆனால் நீ ஏன் உன் செயினை வந்துட்டு கொடுத்துருக்க, அவன் எவ்வளோ திமிரில் தூக்கி எறிஞ்சிட்டு போகிறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்ல, நீ எதுக்கு கவலைப்படாதம்மா, அவன் யார் என்ன எது நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன் உனக்கு அப்படின்னு சொல்ல, ஆமாம் குளிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டே வந்துட்டு பயங்கரமாக நோஸ் கட் பண்ணிட்டு இருக்காங்க சாமுண்டீஸ்வரி அவங்க. அத்தை கவலைப்படாதீங்க அத்தை, அதாவது இந்த சூரி வந்துட்டு சொல்வார்ல, மாமா கவலைப்படாதீங்க மாமா நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த திக்கு அவங்க மருமக வந்துட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சீரியல்லே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கலகலப்பாக போக போகுதுன்னா அது சாமுண்டீஸ்வரி அவங்க ஹஸ்பண்டாலையும் மூத்த மருமகனாலையும் தான் நினைக்கிறேன். ரெண்டு பேர் காம்போ வேறு லெவலில் இருக்குது. இடையில அவங்களோட காமெடி வேறு பயங்கர சிரிப்பாக போய்கிட்டு இருக்கு. அடுத்து வந்துட்டு இந்த திக்கை வந்துட்டு சாமுண்டீஸ்வரி அவங்க சொல்கிறாங்க, அவன் வந்துட்டு உடனே இங்கே வரணும், நம்ம வீட்டில் வந்துட்டு அவனை வேலைக்கு சேர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, இங்கிட்ட வந்துட்டு ரேவதி சொல்கிறாங்க, ஆஹா என்ன இது, அவனை வீட்டுக்குள்ளேயே கொண்டு வர பார்க்குறாங்களே, நான் வந்துட்டு அவனை ஊரை விட்டு வெளியில் போகணுன்னு மிரட்டிட்டு வந்தா அம்மா என்ன இப்படி பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா சொல்கிறனே தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்களை பார்த்தா எல்லாரும் நடுங்குவாங்க, நீங்கள் கொடுத்த செயினையே தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்கான், அவன் எதுக்குமா இந்த வீட்டுக்கு, அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஆம்பளைங்கனாலே பிடிக்காது, அவனை மட்டும் வேலைக்கு எடுத்தா என்னம்மா இது அர்த்தம் அப்படின்னு சொல்ல, நான் வந்துட்டு அவனை ஆம்பளை அப்படின்றதுக்காக வேலைக்கு எடுக்கல, அப்பேற்பட்ட ஒரு திமுருக்காரன் என்கிட்ட வந்து ஆம்பளையாக இருக்கக்கூடாது, அடிமையாக தான் வேலை செய்யணும், அவனை நான் இங்கே அடிமையாக வேலை செய்யத்தான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்ல, இந்த திக்கம் அக்கா உன்னோட ஆசையை வந்துட்டு நிறைவேற்றிடலாம்க்கா, நம்ம பட்ட அவமானத்துக்கு அவனை நம்ம வீட்டில் வச்சு செய்யணும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த திக்கம் வந்துட்டு கார்த்தியை காமிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே வந்துட்டு மீசையை முறுக்கி விட்டுட்டு நின்றுட்டு இருக்க, தம்பி நம்மளுடைய அடுத்த கட்ட பிளான் எது அப்படின்னு சொல்லிட்டு அருண் ஆனந்து கேட்டுட்டு இருக்காங்க. இனி என்ன, அவங்களோட ஈகோவையே டச் பண்ணிட்டோம், இப்போ நீங்கள் வேணா பாருங்க, தூக்கம் கூட வராமல் கஷ்டப்பட்டு பொங்கி எழுந்துட்டு இருப்பாங்க, நான் எங்கேருந்து வந்தேன், எந்த ஊருக்காரன், என்னை வந்துட்டு பார்த்து பேசணும்னு சுற்றி ஆளுங்கிட்டெல்லாம் மிரட்டிட்டு இருப்பாங்க பாருங்க அப்படின்னு சொல்ல, அது மாதிரியே தான் சேம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. அதை சொல்லிக்கிட்டே கார்த்தி வந்துட்டு அப்படியே மாதம் மறுபடியும் மீசை திருக்கி கூட அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது. பரவாயில்ல, சீரியல் வந்துட்டு பயங்கர ஃபன்னாகவே வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. அதுலேயும் நான் சொன்ன மாதிரி எனக்கு அவங்க காம்போ ரொம்ப பிடிச்சிருக்கு. மருமகம் காம்போ வேறு லெவலில் போகும் போல். அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினியோட அந்த முதல் இன்ட்ரோவே வந்துட்டு மோதலில் தான் ஆரம்பிச்சிருக்கு. பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரேவதி தான் குடும்பத்துக்குள்ளே கார்த்தியை கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு தோணிட்டு இருக்கு. நிறைய சீன்ஸ் அந்த மாதிரி தான் வரும். கார்த்தி கண்டிப்பாக இந்த வீட்டில் வந்துட்டு வேலைக்கு சேருவார். அதுக்கடுத்து நடக்கிற அட்ராசிட்டிஸ் தான் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள்.